அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபரிக் வஸல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். புனித மாதமான துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டது. அல்ஹம்துலில்லா. இந்த மாதத்துல நாம அதிகமா அமல்கள் செய்ய அல்லாஹ் நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். இன்னைக்கு நான் ஒரு 10 துவாக்களை சொல்ல போறேன். 10 நாட்கள் 10 துவாக்கள் சொல்லிட்டு நீங்க கணக்கு வச்சுக்கிட்டு இந்த ஒரு 10 துவாக்களை நீங்க டெய்லியும் ரிப்பீட்டடா இந்த 10 நாட்கள்ல ஓதிட்டு வந்தாலே போதும். எல்லா நன்மைகளும் உங்களால் அடைந்து கொள்ள முடியும். எல்லாமே சின்ன சின்ன துவாக்கள் தான், உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்கள். சின்ன துவாக்களாக இருந்தாலும் ஒன்றும் சக்தி வாய்ந்த துவாக்கள். அதுதான் நான் செலக்ட் பண்ணி நான் போட்டிருக்கிறேன். உங்கள் டைமும் ரொம்ப வேஸ்ட் ஆகாது. இதை ஓதுவதால் கொஞ்சம் எண்ணிக்கையில் குறைந்த நொடிகளில் நீங்கள் ஓதுனாலும் சரி, நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமாக. வேறு எந்த துவாவும் எனக்கு தெரியாது, எனக்கு அவ்வளோவா டைம் இல்லை அமல்கள் செய்ய, ஆனால் இந்த ஒரு மாதத்தை நான் அடைந்து கொள்ளணும், இந்த 10 நாட்களின் சிறப்பு எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா இந்த 10 துவாக்களை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு டெய்லியும் ஓதிட்டு வாங்க. நிறைவான பலன், நீங்கள் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு பலனை அல்லாஹ் நிச்சயமாக உங்களுக்கு தருவான். நான் ஒன்றா சொல்லிட்டு வரேன். உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை தான் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வைக்கணும் கூட அவசியம் இருக்காது. இருந்தாலும் ஒரு முறை நல்லா பார்த்து வச்சுக்கிங்க. இன்று முதல் தொடர்ந்து ஓத ஆரம்பிங்க. ஒவ்வொரு நல்ல நாட்கள் வரும்போதும் சிறப்பான நாட்கள் வரும்போதும் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் கேட்பாங்க, இந்த நாட்களில் நாங்கள் என்ன துவா ஓதணும், எது சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு. அதே போல் இந்த துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்களில் என்ன துவா ஓதலாம் அப்படின்னு கேட்டபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன 4 திக்ருகள். ஒன்று தஸ்பீஹ். தஸ்பீஹ்னா என்னது? சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக தஹ்மீத். தஹ்மீத்னா அல்ஹம்துலில்லாஹ். தஹ்லீல். தஹ்லீல்னா லா இலாஹ இல்லல்லாஹ். தக்பீர். தக்பீர்னா அல்லாஹு அக்பர். இந்த 4 துவாக்களை அதிகமாக ஓதுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த நாட்களுக்கு சொல்லிட்டு ஏதாவது ஒரு துவாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்று தந்துள்ளார்கள் அப்படின்னா இந்த 4 துவாக்கள் தான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அகில உலகத்தையும் படைத்த இறைவனுக்கே. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். சிம்பிளான வார்த்தைகள். நீங்கள் எந்த ஒரு சிறப்பான நாட்கள் நீங்கள் எடுத்துக்குங்க, இந்த ஒரு திக்ருகள் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நம்பர் 1 இடத்துல இருக்குன்னா இந்த 4 திக்ருகளை சேர்த்து சொல்லலாம். அல்லாஹ்விற்கு மிக பிடித்தமான ஒரு திக்ருகள். அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகளிலே சிறந்த திக்ருகள் இவை. நிறைய ஏராளமான சிறப்புகள் இருக்குது. இந்த புனித மாதத்துலேயும் ஓத வேண்டிய திக்ருகள்னா இதுதான். இதை நீங்கள் டெய்லியும் இந்த நாளையே ஓதினாலே போதும். உங்களுக்கு குறிப்பிட்ட எண்ணிக்கை நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டு தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தாலே போதும், நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதில் அல்லாஹ் அக்பர் என்ற ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் அதிகமாக இந்த ஒரு நாட்களில் ஓதணும். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர் அப்படியே நீங்கள் ஓதலாம். அப்படி இல்லைன்னா மொத்தமாக சேர்த்து ஓதணும் அப்படின்னா சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் அப்படியும் ஓதலாம். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சது இந்த ஒரு திக்ரை தனித்தனியாக 100 முறை சொல்லிட்டு ஓதிக்கிங்க. நான் குறைந்தது சொல்கிறேன். 100 முறை ஓதுனாலே நிறைய உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். இன்னும் நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் ஓதிக்கிங்க. அதாவது நீங்கள் வேலை செய்வீங்க, நீங்கள் வேலை செய்யும் போதெல்லாம் இந்த 4 திக்ருகளும் உங்கள் நாவுகளில் இருக்கணும். அதை மாதிரி ஓதிக்கொண்டே இருங்க. அடுத்து 2வது, இந்த 4 திக்ருகளும் அல்லாஹ்விற்கு எப்படி மிக பிடித்தமான திக்ருகளாக இருக்கின்றதோ அதே போல் அல்லாஹ்விற்கு பிடித்த ஒரு விஷயம் தௌபா செய்வது. ஒரு அடியான் எப்போதுமே தன்னுடைய ரப்பிடம் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் வலியுறுத்துகின்ற ஒரு விஷயம் இது. மனிதனாக படைக்கப்பட்டவன் பலகீனமாக படைக்கப்பட்டுள்ளான். அவனை அறிந்தும் தவறு செய்வான், அறியாமலும் தவறு செய்வான். நிச்சயம் நம்ம சுற்றி நிறைய பாவங்கள் இருக்கும். பாவ கணக்கில் நம்முடைய தீமைகள் அதிகமாக தான் இருக்கும். நமக்கு அது தெரியாது. அதனால் டெய்லியும் நாம் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நாம் செய்கின்ற அந்த பாவங்களின் காரணமாக தான் நமக்கு வருகின்ற ஒவ்வொரு முசீபத்தும். அந்த முசீபத்திலிருந்து நம்ம வெளியே வரணும்னா பாவ மன்னிப்பு அதிகமாக கேட்கணும். அதுவும் இது போன்ற புனித மாதங்களில் நாம் கேட்க வேண்டிய மிக முக்கிய ஒரு திக்ருனா பாவ மன்னிப்பு தான். ஏன்னா மற்ற நாட்களில் நாம் ஏதாவது ஒரு தவறு செஞ்சால் அதற்கு தவறுக்கான ஒரு தீமை தான் எழுதப்படும். அதுவே புனித மாதங்களில் நாம் தவறு செஞ்சால் அதிகமான தண்டனைகள் நமக்கு கிடைக்கும். அதை மனசில் வச்சுக்கிட்டு தவறிலிருந்து முழுமையாக நாம் விலகி கொள்ள வேண்டும். அதிகமாக தௌபா செய்ய வேண்டும். தௌபாவை பொறுத்த வரைக்கும் நிறைய துவாக்கள் இருக்குது. இருந்தாலும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் டெய்லி ஓதிய ஒரு துவா இது. அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி. அல்லாஹ்விடம் நான் பாவ மன்னிப்பு கோருகிறேன். ஒரு நாளைக்கு 70 முறைக்கும் அதிகமான எண்ணிக்கையில் இந்த ஒரு துவாவை நபி அவர்கள் ஓதியுள்ளார்கள். நாமும் டெய்லி ஓதிட்டு வருவது சுன்னா. அந்த ஒரு வகையில் இந்த ஒரு துவாவை நம்ம ஓதிக்கலாம். 100 முறை சொல்லிட்டு கணக்கு வச்சு ஓதிக்கிங்க. குறைந்தபட்சம் தான் நான் சொல்கிறேன். அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதிக்கலாம். அடுத்ததாக 3வது துவா. இந்த ஒரு துவா அளவற்ற அருளாளனின் பிரியத்திற்குரியவை, நாவுக்கு எளிதானவை, நன்மை தீமை நிறுத்தப்படும் மீசான் தரசில் கனமானவை. அந்த துவா வேற எதுவுமே இல்லை. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானல்லாஹில் ஆதீம். அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதி செய்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வை துதிக்கிறேன். சின்ன ஒரு வார்த்தை, ஈஸியாக நம்மால் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு சிறப்புகள் இருக்குது. அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் இவை. நம்முடைய நாவுக்கும் ரொம்ப எளிதாக வரக்கூடிய வார்த்தைகள் தான். சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சொல்லிட்டு நீங்கள் அந்த சின்ன ஒரு வார்த்தையை மட்டும் 100 முறை சொன்னால் நம்முடைய பாவங்கள் கடல் நுரை அளவு இருந்தாலும் அது எல்லாத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான். அது கூட சேர்ந்து சுபஹானல்லாஹில் ஆசீம் அதையும் சேர்த்து சொன்னால் நாளை நன்மை தீமை நிறுத்தப்படும் அந்த மீசான் தராசு தட்டில் இருக்கு பார்த்தீங்களா, நாம் என்னதான் நன்மைகள் செஞ்சாலும் கனம் அவ்வளவா இருக்காது. இந்த ஒரு வார்த்தை அதில் கனமானதாக இருக்கும். நாமும் சொர்க்கம் செல்ல காரணமான வார்த்தைகள் இவை. டெய்லியும் இதையும் ஒரு 100 முறை ஓதிக்கிங்க. அடுத்து 4வது பார்க்க போகிறது ஒரு கலிமா. சின்ன ஒரு கலிமா. இந்த கலிமாவை சொன்னால் 5 வித நன்மைகளை அல்லாஹ் தரான். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷையின் கதீர். அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. அவன் தனித்தவன். அவனுக்கு இணை துணை கிடையாது. அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது. அவனுக்கே புகழ் அனைத்தும் உரியன. அவன் அனைத்தின் மீதும் ஆற்றலுள்ளவன். சின்ன ஒரு கலிமா தான். இந்த ஒரு கலிமாவை ஒரு நாளைக்கு நீங்கள் 100 தடவை சொன்னால் போதும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உடனடியாக 5 வித நன்மைகளை தருவான். 1, 10 அடிமைகளை விடுதலை செய்வதற்கு சமமான கூலிகள் நமக்கு கிடைக்கும். 100 நன்மைகள் எழுதப்பட்டு 100 தவறுகள் அழிக்கப்படும். அந்த நாளின் மாலை நேரம் வரும் வரை ஷைத்தான்கிட்டிருந்து பாதுகாக்கும் ஒரு அரணாக இது இருக்கும். இதைவிட சிறந்ததை வேறு யாரும் செய்திட முடியாது. ஒருவர் இதைவிட அதிகமான தடவைகள் ஊதி நற்செயல் புரிந்தால் தவிர. அவ்வளவு சிறப்பான ஒரு கலிமா. இந்த ஒரு புனித நாட்களில் இந்த ஒரு கலிமாவை அவசியம் ஓதிக்கிங்க. அடுத்த துவா. ஸ்வர்க்கத்தின் புதையல்களில் உள்ள ஒரு வார்த்தை. லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். தீங்கிலிருந்து விலகி கொள்ளவும் நன்மைகள் செய்யவும் அல்லாஹ்வின் உதவியின்றி வேறு இல்லை. மிக மிக சிறந்த ஒரு பொக்கிஷமான ஒரு துவா. இந்த ஒரு துவாவை நீங்கள் எவ்வளவு மனவேதனையில் மனக்கவலையில் நீங்கள் இருந்தாலும் சரி, இந்த ஒரு துவாவை மட்டும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் சொல்லிட்டு தொடர்ந்து நீங்கள் ஓதிட்டு வந்தால் போதும். உங்களுடைய மனதில் உடனடியாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சிறந்த ஒரு துவா. அடுத்ததாக சலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் டெய்லியும் சலவாத் சொல்லணும். அதுவும் இந்த மாதிரி புனிதமான நாட்களில் கேட்கவே வேண்டாம். சலவாத் சொல்வதிலையும் உங்களுடைய டைமை கொஞ்சம் ஒதுக்குங்க. ஒரு முறை நாம் நபி அவர்கள் மீது சலவாத் சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிவான். நம்முடைய 10 தவறுகளை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துவான். ஒரு முறை சொன்னால். நீங்கள் ஒரு 100 முறை சொல்லிட்டு கணக்கு வச்சு சொன்னால் சொல்லவே வேணாம். சலவாத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவாத்துக்கள் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் எடுத்து ஊதலாம். அதில் நம்பர் 1 செலவாத்துனா தொழுகையின் இருப்பில் அத்தியாயத்தில் நம்ம ஓதுவோம் பார்த்தீங்களா, தருதே இப்ராஹிம். இந்த ஒரு செலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். இந்த ஒரு செலவாத்து உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்ச செலவாத். இந்த ஒரு செலவாத்தை இந்த 10 நாட்களில் அதிகமாக ஓதுற மாதிரி பார்த்துக்குங்க. ஒரு 100 முறை நீங்கள் ஓதலாம். அப்படி 100 முறை ஓத டைம் இல்லைனா ஒரு 10 முறை நீங்கள் டைம் ஒதுக்கி ஓதுனா கூட அல்லாஹின் அருள் 100 முறை நம்ம மீது கிடைக்கும். சிறப்பான ஒரு செலவாத்து இது. இந்த செலவாத்தை ஓத மறக்க வேணாம். எத்தனை துவாக்கள் இருந்தாலும் அந்த துவாக்கள் கூட நபி அவர்கள் மீது நாம் செலவாத்தும் சொல்லிக்கொண்டே இருக்கணும்.
அடுத்ததாக கோடிக்கணக்கான நன்மைகள் நமக்கு சில நொடிகளில் கிடைக்கணும்னா இந்த ஒரு சின்ன துவாவை எடுத்து ஓதுனா போதும். அல்லாஹும்மக்ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத், அல்லாஹும்மக்ஃபிர்லில் முஃமினீன வல் முஃமினாத். சின்ன துவா தான். அல்லாஹும்மக்ஃபிர்லினா என்னது? யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு. நமக்காக அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறோம். கூடவே யாருக்காக கேட்குறோம்? முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண் மற்றும் பெண், இவங்க எல்லாருக்காகவும் நாம் பாவ மன்னிப்பு கேட்குறோம். ஒருவர் மூமினான ஆண்கள் மற்றும் மூமினான பெண்களுக்கு யார் பாவ மன்னிப்பு கோருகின்றாரோ அந்த ஒவ்வொரு மூமினான ஆண் மற்றும் மூமினான பெண்களின் எண்ணிக்கை அளவிற்கு அவருக்கு அல்லாஹ் நன்மையை எழுதுவான். எவ்வளவு சிறப்பு பாருங்கள். ஒரே ஒரு லைன் தான், சின்னதாக ஈஸியாக நம்மளால் சொல்லிட முடியும். ஒரு முறை சொன்னாலே கோடிக்கணக்கான நன்மைகள் நமக்கு உடனடியாக கிடைக்கும். ஏன்னா ஒரு முறை தான் நம்ம சொல்கிறோம், அல்லாஹ் கிட்ட தௌபா கேட்குறோம், நமக்காக கேட்குறோம், மற்றவர்களுக்காக தௌபா செய்கிறோம். அப்போது எத்தனை மோமின்கள் இருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டது முதல் இப்போ இருக்கிற இந்த காலக்கட்டம், நமக்கு பிறகும் இருக்கிற மோமினான ஆண் பெண் நிறைய பேர் வருவாங்க, எல்லாத்துக்காகவும் நம்ம சேர்த்து தான் கேட்குறோம். அப்போது கோடி பில்லியன் சொல்லிட்டு நீண்டு கொண்டே இருக்குது, கணக்கே இல்லை. எவ்வளோ கணக்குன்னு தெரியாது, ஏன்னா படைத்த ரப்புக்கு தான் தெரியும் எத்தனை பேரை அவன் படைச்சிருக்கான்னு சொல்லிட்டு. அத்தனை நன்மைகள் நமக்கு உடனடியாக கிடைக்கும், அதுவும் ஒரே ஒரு முறை சொன்னான். சின்ன ஒரு துவா, இதை ஒரு 100 முறை சொன்னால் எவ்வளோ நன்மைகள் கிடைக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. குறைந்த நொடிகளில் கோடிக்கணக்கான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அருமையான ஒரு துவா. இந்த துவாவை நீங்கள் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க. ஈஸியாக சொல்லிடலாம், டெய்லியும் ஓதிட்டு வாங்க. இந்த ஒரு துவா போதும் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்பட. இன்றைக்கி நான் 10 துவாக்களை சொல்லியிருக்கிறேன். அந்த ஒவ்வொரு துவாவையும் நீங்கள் ஒவ்வொரு நாள் கணக்கு வச்சு ஓதலாம். அதில் முதல் 4 துவாக்கள் இருக்குது பார்த்தீங்களா? சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். அந்த ஒரு 4 மட்டும் டெய்லியும் அவசியம் ஒதுக்கிங்க. நீங்கள் எதை ஓதுறீங்களோ விடுறீங்களோ, ஆனால் இந்த ஒரு 4 உங்கள் லிஸ்ட்டில் இருக்கணும், உங்கள் துவாக்கள் லிஸ்ட்டில் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த நாட்களுக்கு சொல்லிட்டு இருக்கிற அந்த துவாக்கள் தான் அந்த 4 திக்ருகளும். அதை ஓத என்றைக்குமே மறக்க வேண்டாம். அது கூட சேர்ந்து இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த துவாக்களை நீங்கள் ஓதலாம். எல்லா துவாவுமே சின்ன துவாக்கள் தான், உங்களுக்கு ரொம்பலாம் டைம் இருக்காது, ஈஸியாக ஓதிடலாம். ஏதாவது ஒரு டைமை கணக்கு வச்சுக்கிங்க, ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு ஓதிக்கிங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நார்மலாக வீட்டு வேலை செய்வீங்களா அந்த நேரத்தில் ஓதலாம், கடையில் உட்காரதா இருந்தால் அந்த நேரத்தில் ஓதிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் வழக்கமாக ஓதிக்கொள்ளலாம். இந்த 10 நீங்கள் இந்த 10 நாட்களில் தொடர்ந்து ஓதிட்டு வந்தாலே போதும், இந்த மாதத்தின் அந்த முழு பலனை உங்களால் அடைய முடியும். எக்கச்சக்கமான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். வேறு எந்த வருஷமும் இவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. இந்த ஒரு துவாக்களை நீங்கள் ஓதி இருந்தால் அந்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். நன்மைகள் ஏற ஏற அடுத்து என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா முசீபத்துக்களும் விலகி நம்முடைய வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். நிச்சயமாக அல்லாஹ் உயர்த்துவான். எந்த கஷ்டத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ, எந்த பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்களோ, எந்த தேவைகள் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். உங்கள் கஷ்டங்களையும் நீக்குவான். புனிதமான நாட்கள், அழகான பவர்ஃபுல்லான துவாக்கள். இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் சரியாக பயன்படுத்திக்கிங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வருடம் முழுக்க உங்களுக்கு சிறப்பாக அமையும். உங்கள் வாழ்வாதாரம் பல மடங்கு உயரும். உங்கள் பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்களும் சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.